பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, அருமையான நாளை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஸ்லாகியத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் 3 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவோம். 3 மணி ப்ரேயர்ன்றது வந்து ஒரு நல்ல டைம். ஆக்சுவலி அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு தான் ஆண்டவர் உயிர் பெறுது. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு நினைவு கூறும் வகையில் நாங்கள் ஆனால் சண்டே வந்து இந்த வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாளில் இந்த ப்ரேயர் வச்சுருக்கோம். வந்திருக்கிற புதிய கெஸ்ட் அவர்களுக்கு வெல்கம் சொல்கிறோம். கண்ணன் அவர்களே சேலத்தில் வந்திருக்காங்க. ஐம் ப்ளீஸ் டு இன்ட்ரடியூஸ் NNE ஸ்டாஃப் கண்ணன் அண்ட் NN ஸ்டாஃப். உங்கள் பேர் சாலமன். இவர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே பெங்களூர் நீங்களும் திருநெல்வேலி, பெங்களூர், சேலம், இந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைப்பவர் எல்லா காரியங்களும் செய்யும் பெரிய தேவனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நீதியின் தேவன், அவர் எல்லாருக்கும் நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்ததை ஒவ்வொரு வாரமும் புதுப்பித்து கொண்டே இருக்கும். புதுப்பித்து ஒரு காலத்தில் நாங்கள் ஷைன் ஆகணும். இந்த ஷைனிங்காக ஒவ்வொரு வாரமும் ஜெபம் செய்து ஆண்டவரை ஃபஸ்ட்டு ஆராதித்து துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அதுக்கப்புறமா அவருக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நாங்களும் கீழ்ப்படிந்திருக்கோம். ஆண்டவரே எங்களை இடைவிடாத காமிங்கன்னு சொல்லும்போது அந்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு இரக்கம் காட்டி அவர் நம் கண்ணில் காண முடியலனாலும் அவர் நம்மை காண்டு கொண்டிருக்கிறார். நம்ம தான் அவரை பார்க்க முடியல. அவர் நம்மை காணுகிறது வந்து உறுதி. அவர் நம்ம இப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறார். இந்த சபையை கண்டு கொண்டிருக்கிறார். இங்கே தூதர்களை கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர்னு அவருக்கு பேர். அவர்கிட்ட இருக்கிற சேனைகள் எண்ணில் அடங்காது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கர்த்தர் சேனைகளோடு இருக்கிறார். சேனைகள் நமக்கு கொடுத்து எங்கெங்கேயோ இருக்கிறோம். நம்ம உலக அளவில் எனக்கு என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உலக அளவில் தான் இருக்கோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நாங்கள் ஆசியா தேசத்துலேருந்து இங்கே ஐரோப்பா தேசத்துலேருந்து அமெரிக்க தேசம் வரை பரப்பி கிடக்கும். சரியா? அங்கங்கே ஒரு ஆளை கொண்டு போகிறாங்க. போய் ஏதோ ஒன்று செய். ஏன்னா உலகம் அந்த அளவுக்கு கெட்டு கிடக்கு. உலகத்தில் கேடு வந்து தானாக வருகிறது. எப்படி என்றால் அதில் நம்ம விவரமாக இல்லைன்னா கேடு உள்ளே வந்துடும் மனுஷனுக்குள்ளே. அதை தான் சொல்லுவோம், பொல்லாங்கன் தீய கொடியவன் அழிக்கிறதுக்கு வருகிறான். அந்த அழிவின் எண்ணங்கள் மனுஷனுடைய இருதயத்தில் போகும்போது அது அழிவை தொடங்கி கொடுக்கிறது. அழிவு தொடங்க ஆரம்பித்தோடனே ஒன்றும் இல்லை, அது பல மடங்காக பெருகுது. அப்பாவி மக்கள் மேலே அந்த அழிவு வந்து அவனுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுனால, அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் வழி, ஆனால் சத்தியமாக இருக்கிறார். சும்மா சாதாரண வழி கிடையாது. சத்தியத்தின் வழி. அவர் தான் ஜீவனை கொடுத்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஆதி ஆத்மா சரீரம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 3லையும் நம்ம ஒரு மனுஷனாக தான் இருக்கிறோம் பார்க்கறதுக்கு. ஆனால் நமக்குள்ள ஒரு ஆவி, நம்மளுடைய ஆவி, சொந்த ஆவி, அது நமக்கு ஆண்டவர் கொடுத்தது. அப்புறம் ஆண்டவர் நமக்கு ஒரு இன்னும் உரிமையாக கொடுத்துருக்க ஒரு ஆத்மா. அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும் ஆத்மானா என்னென்னு. அந்த ஆத்மாவை பாதுகாத்து கொண்டு நம்ம ஒரு நல்ல நிலையில் இந்த லைஃப் முடிந்து அடுத்த லைஃபுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக இந்த லைஃப்லேயே இப்போ நம்ம போராடி இந்த காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்துக்காக தான் வழி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கார். அந்த இயேசு அவரை சொன்ன வார்த்தைகள், போதகங்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த வழி நேராக பரலோகத்துக்கு கொண்டு போகுது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆயுள் காலம் வாழ்ந்தாலும் 120 வருஷம் வாழலாம் அப்படின்ட்டு ஒரு வேதம் சொல்லுது. எப்படி வேதத்தில் மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி 120 வயது முடிந்ததுன்ட்டு என்னெல்லாம் கை கால் நல்லா இருந்தாலும் ஆண்டவரே சொல்லிட்டாரு, இப்போ நேரம் முடிந்ததுன்னு. அப்போ 120 வயசுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து சாத்தியம் வந்து ரொம்ப குறைவு. அந்த 120 வருஷம் வரைய ஒரு மனுஷன் தாக்கு பிடிச்சி வாழ்ந்துட்டாலே அது பெரிய நீண்ட ஆயுள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதுக்கு தான், அதுக்காக தான் இப்போவே சின்ன குழந்தையிலேருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவரும் போராடி இந்த காரியத்தை இயேசுக்கு பிடித்த மாதிரி நம்ம செய்ய இந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு
ஒவ்வொரு வாரம் ஜெபம் செய்து ஒழுக்கமாக இருந்து நம்ம இந்த ஜீவனை இந்த ஆத்மாவை காத்துக்கொண்டு அடுத்த லைஃபுக்கு ஆயத்தப்படணும். எவ்வளோ பெரிய இது இந்த நோக்கம் ரொம்ப தெளிவானது. இந்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக தான் நம்ம ஜெபம் செய்யணும். இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை காணுகிறார். அவருடைய தூதர்கள் இங்கு இருக்கிறார்கள், நம் மத்தியில் இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஒரு வசனத்தை படித்து நான் இன்னைக்கு நாளை நம்ம சிறப்பாக செய்வோம். கர்த்தருக்கு பிடித்ததாக இந்த ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க இந்த வசனத்தை படிப்போம். முதல்ல கேளுங்கள். ஏசாயா 30:20-21 படித்தால் நானே வாசிக்கிறேன். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். எவ்வளவு விவரமாக இது ஒரே ஒரு வசனத்துல எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. நமக்கு வழி தெரியல, நிறைய பேருக்கு வழி தெரியல. யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடி போய் கடைசியில நிர்கதியா போய் விழாதபடிக்கு நமக்கு வேதத்துல வழி சொல்லி கூட ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வழியை நம்ம பிடித்து கொள்ளணும். அந்த வழி சொல்லக்கூடிய அந்த வழி நம்ம காதுல கேட்கும் போது அதை கேட்டு நடக்கணும். அதுக்கு கர்த்தரோடு இருக்கும்போது அந்த காரியம் வாய்க்க பண்ணுவார். அந்த வழியை நம்ம கத்துக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு தேசத்துக்காக முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்து தேசங்கள் காக்கப்படணும். தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெருகணும். அவரோட அன்பாக நமக்கு எல்லா காரியத்திலும் குறித்து சொல்லி கடைசியிலே அவர் குற்றமில்லாத மனுஷனை ரத்தம் சிந்த செய்த இந்த உலகத்தில் இந்த வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறை நாம் அறிந்தபடியால் நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வழிகளை நாம் ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துவின் வழியிலே, அன்பின் வழியிலே சென்று சமாதானத்தை கட்டி இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நல்ல பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்க நமக்கு கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் கொடுத்து எல்லா ரகசியங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. அப்படிப்பட்ட நல்ல வழியிலே நாம் நிலையாக இருந்து இந்த வாழ்க்கையில ஜெயம் கொள்ள கர்த்தரை நோக்கி துதிப்போம். கர்த்தாவே, நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, எங்களை ஆளும் நல்ல தேவனே, உலகத்தை ஆளும் நல்ல தேவனே, எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்த நல்ல தேவனே, எங்களுக்கு இரக்கத்தை அன்பை ஊற்றிய நல்ல தேவனே, கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்திலிருந்து வசித்து எங்களை ஆட்சி செய்யும் நல்ல தேவனே, கர்த்தாவே, உலகத்திலே ஆண்டவரே தேவ அன்பை கொண்டு வந்த தேவனே, தேவனுடைய சமாதானத்தை கட்டிய தேவனே, கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த அன்பு இறங்கணும் சுவாமி. கர்த்தாவே, இந்த வெளியே ஆண்டவரே இந்த வீடியோவை காணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது அன்பினாலே நிரப்பும் சுவாமி. கர்த்தாவே, உமது சத்தியத்தின் வார்த்தையை கொண்டு செல்லும் ராஜா. இருதயங்களிலே சத்தியத்தை நிறுத்தும் சுவாமி. சத்திய வார்த்தையை பேச, உண்மையை பேச, ஆண்டவரே சமாதானத்தின் காரியங்களை எல்லாம் செய்ய, குடும்பங்களில் ஐக்கியமாக இருக்க இந்த நாளை மதர்ஸ் டே என்று சொல்லியிருக்கிறேன் நல்ல தேவனே. உலகத்து தாய்மார்களுக்காக, அன்னையர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளை பெற்ற எந்த மகளுக்கும் ஆண்டவரே குறைவு வராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாய்க்கு நன்மை செய்ய ஆண்டவரே கற்றுக்கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே, இந்த தாயின் நிர்கதி ஆகாதபடிக்கு, கர்த்தாவே, எந்த தாயையும் எவரும் கொண்டு போய் அனாதை இல்லத்திலே சேர்க்காதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்த ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளையும் வளர, பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க ஆண்டவரே கற்றுக்கொள்ளும் சுவாமி. பிள்ளைகள் எவரும் தன் தாயை கொண்டு போய் அனாதை ஆசிரமில் விடாதபடிக்கு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தாயை காப்பாற்றும் நல்ல இதயத்தை வரும் சுவாமி. கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் சுவாமி. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களையும் எங்கள் தாய்களையும் ஆண்டவரே நீ காப்பாற்றும் ராஜா. நாங்கள் எங்களுடைய பங்கு ஆண்டவரே தாய்களுக்கு, ஆண்டவரே எங்களை பெற்ற தாய்களுக்கு நல்ல கிருபையாக இருக்க, தேவனுடைய கிருபையாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நல்வழி காட்டும் சுவாமி. எங்கள் பாவங்களை மன்னியும் ராஜா. இந்த குடும்பத்திலே ஆண்டவரே தாய்மார்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒவ்வொரு தாய்களுக்கும் கிடைக்க ஆண்டவரே நீர் இரக்கம் காட்டி ஆண்டவரே உலகத்திலே ஆண்டவரே ஒரு வார்த்தை ஒவ்வொரு மனுஷனும் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பை தன் தாய்க்கும் செலுத்த ஆண்டவரே கிருபை செய்யும் நல்ல தேவனே. கர்த்தாவே, இப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டும் நல்ல தேவனே. ஆண்டவரே, இந்த தேசங்களை எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, நாங்கள் காணாத தேசம் ராஜா, நாங்கள் எண்ணி பாராத இந்த நல்ல தேசத்திலே நீர் கொண்டு வந்தீர். அதற்காக நன்றி ராஜா.
கர்த்தாவே இந்த டென்மார்க் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதியும். இந்த தேசத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் காண்கிறேன். கர்த்தாவே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொண்டு வரும் சுவாமி. நல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவே, இந்த டென்மார்க் தேசத்தை ஆட்சி செய்யும். இந்த ஒவ்வொரு அந்த அரசாங்கத்திலே ஆண்டவரே உமது கிருபை இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசத்தை செழிக்க செய்யும். தேசத்துக்கு தீங்கு வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நிரம்பும் சுவாமி. வல்லமையினாலே காத்துக்கொள்ளும் ராஜா. இந்த ஐரோப்பா தேசங்கள் அத்தனைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐரோப்பா தேசத்தை ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுத்து கிறிஸ்துவின் ஆவியின் காரியங்களை ஒவ்வொரு மனுஷனும் செய்ய உதவி செய்யும். அந்த கிறிஸ்துவின் ஆவி இறங்காதபடிக்கு கர்த்தாவே நீர் கட்டி எழுப்பும் சுவாமி. ஐரோப்பா தேசத்தை கட்டி எழுப்பும். ஆசிய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே, கிழக்காசிய தேசங்களிலும் ஆண்டவரே நீர் இரக்கம் காட்டி ஆண்டவரே சமாதானத்தை கட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தான் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று எண்ணி ஆண்டவரே எங்கள் தன்னுடைய வீரத்தை காட்டாமல் கர்த்தாவே ஒவ்வொரு தேசமும் தன் மக்களை நோக்கி பார்க்க, ஒவ்வொரு தேசத்து மக்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே வளர, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த பரிசுத்த அன்பிலையும் பரிசுத்த சமாதானத்திலையும் தன் தேசத்தை கண்ட இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த காரியங்களை செய்ய தேசத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நல்ல புத்தியை கொடுத்து சமாதானத்தை நிலைநிறுத்தும் சுவாமி. ஆண்டவரே எதிரிகள் பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழித்து போட்டு நல்ல தகப்படி ஆண்டவரே உமது இரக்கத்தை காட்டும் ராஜா. ஆண்டவரே உயிர் சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. போர்கள் நிறுத்தப்படணும் ராஜா. எந்த தேசமானாலும் நீ போரை விரும்புவதில்லை. போரை நிறுத்தும் சுவாமி. கர்த்தாவே இயற்கை சீற்றங்களிலே ஜனங்கள் அறிந்து போகும் இந்த நேரத்திலே போர்களும் தேவையா என்று ஆண்டவரே இதை சோதித்தறிய ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுக்கும் சுவாமி. கர்த்தாவே தேசங்களை காத்துக்கொள்ளும் நல்ல தேவனே, நல்ல புத்தியை கொடுத்து காக்கும் நல்ல தேவனே, உமது வார்த்தைக்கு பணிந்திருக்க கிருபை செய்யும் ராஜா. ஆண்டவரே மலேசிய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே மலேசிய தேசத்திலே ஒரு நல்ல ஒரு திருமணமும் ஆண்டவரே நல்ல ஒரு ஆராதனையும் கொடுத்தீர். அதற்காக நன்றி. நீ சபை ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலும் பரிசுத்த ஆவியானவரே உமது வார்த்தைக்கு கீழ்ப்படித்த நல்ல ஆசீர்வாதம் மிகுந்த காரியங்கள் நடக்க ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே இதே போல ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உமது அன்பு பெருகும் சுவாமி. ஆண்டவரே மனுஷனுக்கு உண்டான தேவைகளை அறிந்து ஒவ்வொரு சபையும் தேவைக்கு உண்டான காரியங்களை செய்ய ஆண்டவரே நீர் இரக்கம் காட்டி நல்வழிக்கு நடத்தும் சுவாமி. வழியும் தேவனே நீரே எங்களுக்கு வழிகாட்டும் தேவன். கர்த்தாவே எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும் தேவன். இருள் நீக்க நீர் உமது வெளிச்சத்தை எங்களுக்கும் தந்தருளும் ராஜா. ஆண்டவரே மற்ற தேசங்களுக்காக சீனா ஐரோப்பா ஆண்டவரே இந்த காரியங்களிலே அவருடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல முன்னேற்றம் வர கிருபை செய்யும். கர்த்தாவே ஜப்பான் கொரியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிய தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்தோனேசியாவில் நடக்கிற இந்த வல்கனோ தொல்லை ஆண்டவரே எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அவர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் இயற்கை சீற்றத்தில் இருந்தும் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறேன். உமது நாமத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமது அன்பிலே நிறைய கிருபை செய்யும் சுவாமி. நல்ல தேவனே அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கனடா தேசம், சவுத் அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இரக்கம் காட்டி நல்ல புத்தியை கொடுத்து இந்த தேசங்கள் மூலமாக சூழ்ச்சிகள் வராதபடிக்கு, கர்த்தாவே உலகத்திலே சண்டைகள் வராதபடிக்கு, ஆண்டவரே ஈரானை தாக்கும் இந்த சண்டைகள் சச்சரவுகள் எதுவும் வராதபடிக்கு எல்லா இடத்திலும் ஒரு சமாதானத்தை வார்த்தையை கொண்டு சொல்லும் சுவாமி. கர்த்தாவே நீர் உமது சமாதானத்தை வார்த்தை யார் மூலமாக கொண்டு சென்று ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே உமது சத்திய வழியிலே நடக்க, இன்னும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட எல்லா காரியத்திலும் நீரே இரக்கம் காட்டணும் ராஜா. கர்த்தாவே உலகத்திலே உங்கள் இரக்கம் பெருகணும். கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே நீர் ஆட்சி செய்ய போகும் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலமானது இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து உமது அன்பு பெருக, கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்தை காட்டிலும் ஆண்டவரே எதிரிகளில் இருந்து எவரும் இஸ்ரவேலுக்கு தூரமாகும், இஸ்ரவேலில் இருந்து மற்ற தேசத்துக்கு நஷ்டமும் ஆண்டவரை சேதமும் வராதபடிக்கு உமது அன்பை ஆண்டவரை கட்டளையிடும் சுவாமி. கர்த்தாவே உமது சமாதானத்தின் பேச்சு ஆண்டவரை நிலையாக இருந்து கிரியை செய்ய உதவி செய்யும் ராஜா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. நல்ல தகப்பனே நன்றி ராஜா. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் நாம் இந்த மதர்ஸ் டே நாளில் தாய்மார்களை நினைத்தும் நம் தேவன் நமக்கு தாயாக இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தாய் இல்லை.
தாய் இல்லாமல் கஷ்டப்படும் எத்தனையோ பேர், எத்தனையோ ஜனங்கள். தாய் இருக்கிறார்கள், பிள்ளைகளை பார்க்கவில்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய்களை பார்க்கவில்லை. இந்த சோதனைகள் எல்லாம் கூடி வரும்போது எல்லாரும் போட்டி இல்லாதபடிக்கு நமக்கு தேவன் தாயாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, ஒரு தாய் என்ன செய்ய வேண்டுமோ அதை நமக்கு தேவனும் செய்கிறார் என்பதை அறிந்து, தேவனுடைய தாயின் நன்மை குறித்தும் நாம் இப்பொழுது இந்த பாடல் மூலமாக நாம் இதை அனுபவித்து ரசித்து ஆராதிப்போம். இயேசுவுக்கு பிரியமான இந்த பாடலை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா.
இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளின் நிலைமை ரொம்ப மோசமானது. அந்த பிள்ளைகள் யாருக்கிட்ட போய் சொல்வாங்க? குறிப்பாக பெண் பிள்ளைகள். நான் இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு தகப்பனாக வந்த தாயும் தகப்பனாக இருக்கும் இயேசு நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். நமக்கு எல்லா நேரமும் ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறார். எல்லா நேரமும் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு தாய் இருக்கிறார். நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு தகப்பன் கூடவே இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நல்ல தேவனுக்கு நன்றி ராஜா. இயேசுவே நன்றி. உமது அன்புக்கு நன்றி. உமது கிருபைக்கு நன்றி. மனுஷனுடைய குறைகளை அறிந்து கொண்ட நல்ல தேவனே நன்றி. நீதி செய்யும் தேவன் நல்ல தேவனே நன்றி ராஜா. உமது அன்பு போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு குறையாத என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. குறைவில்லாத அன்பு, குறைவில்லாத கிருபை தாராளமாக செய்யும் நல்ல தேவன். அவரை அறிந்து கொண்டு அவரை பிடித்து கொண்டு வாழ்க்கையை நம்ம பற்றி கொள்ளும் நல்ல தேவன். நன்றி ராஜா. இயேசு
விசுவாசிக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் அவர் காத்துக்கொண்டார். நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அறிந்தாரியாக செய்த பாவங்கள் நம்முடைய கணக்கில் இருந்து நம்மை பலிக்காதபடி அந்தந்த நேரத்தில் நமக்கு நல்ல புத்தியை சொல்லி ஒரே முறை பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி எச்சரிக்கை சொல்லி நம்மளை விடுவித்தாரை அவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல தேவனே நன்றி ராஜா, எங்களுக்கு வழிகாட்டிய நல்ல தேவனே நன்றி. எவ்வளவாக எங்கள் மேல் அன்பு கொண்டு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல தேவனே துதிகன மகிமையெல்லாம் உமக்கே சொந்தம். நன்றி நன்றி ராஜா. எங்கள் ஆத்மா நன்றி சொல்லுகிறது ராஜா, ஆத்மா நன்றி சொல்லுகிறோம். எங்கள் இருதயத்தில் இல்லை, எங்களுக்குள்ளே இருந்திருக்கும் தேவனுடைய ஆத்மா, எங்களுக்காக நீர் கொடுத்த ஆத்மா அவர்களை பாதுகாத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நன்றி செலுத்த எங்களை கற்றுக் கொடுத்ததே அதற்காக நன்றி ராஜா. ஆத்மாவே நன்றி சொல்லு. உங்களுடைய ஆத்மா நன்றி சொல்லுகிறீர்கள். ஆத்மாவே நன்றி சொல்லு. முழு வல்லவரை சோத்திரிக்கிறோம். அன்பு செலுத்தி அந்த நல்ல கிருபையை பெற்றுக்கொள்ள நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்த நல்ல தேவன், நல்ல தேவன், நமக்காக ரத்தம் சிந்திய தேவன், நமக்காக வழிகாட்டிய தேவன். இந்த தேவன் நமக்கு என்றென்றும் சொந்தமான தேவன். இந்த தேவன் நம்மை ஜெயத்தின் பாதையில் கொண்டு போகும் தேவன். இந்த தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்க நாம் உண்மையாக இருக்கணும், முழு அன்போடு இருக்கணும், முழு பலத்தோடு ஜெபிக்கணும். முழுமையாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது தவறு செய்தால் என்னால் முடியல, என்னால்
இதை செய்ய முடியல ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் நான் இடரல் ஆகிறேனே என்று நம்மளை நாம் ஒத்துக்கொண்டு தேவனுடைய பாதத்திலே சத்தியத்தை பேசும்போது அவர் நம்ம சூழ்நிலையை அறிந்து கொண்டு நம்மை வல்லமையிலே நிரப்பி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நல்ல தேவனுக்கு நன்றி. இயேசுவே நன்றி. இன்னும் ஒரு 2 பாடல் இருக்கிறது. இதில் ஆராதனையிலே நாம் இன்னும் ஐக்கியப்படுவோம். இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவியானதும் நம்மளோடு இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறார். நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நமக்கு சர்வத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆதி முதல் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறார். நாம் அவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம். நல்ல ஒரு ஆராதனை கொடுக்கும் இந்த நல்ல நேரத்தில் இயேசுவே ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு நன்றி ராஜா. நீங்க போதுமானவராக இருக்கிறீர்கள். நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. மறவாத தேவனப்பா. எங்களை நீ அறிந்து கொண்ட நல்ல தேவனப்பா. மனதார எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல தேவனே இயேசுவே நன்றி ராஜா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசு அமர்ந்திருக்கும் போது நாம் அங்கு செல்லும் போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆரவாரத்தோடு நம்மை அழைத்து நம்மை தன் சமூகத்தில் சேர்த்துக் கொள்கிற இந்த நல்ல சாக்கியத்துக்காக நாம் இப்போதும் காத்திருக்கிறோம். நல்ல தேவனே ஆண்டவரே, என்ன அருமையான தேவன், என்ன சமூகம், தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை நினைத்து
அவர் நம்மை தன்னுடைய அன்பிலே நிறைத்து நம்மளை வழி நடத்த போகிறார். இயேசு நம்பி நான் பிறந்திருக்கிறேன். நாம் காணிக்கை நேரத்தை கடந்து செல்வோம் இப்பொழுது. அல்லேலூயா. நல்ல தகப்பனே இயேசுவே நன்றி ராஜா. நல்ல சமயத்துக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த அருமையான வேலைகளை கொடுக்கிற கரங்களை 1 30 60 100 என்று ஆண்டவரை பெருக செய்யும். நல்ல தேவனே நன்றி ராஜா. இயேசுவே நன்றி. கிருபாதாரே துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே சொந்தம். என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பிரதர் சிஸ்டர்னு சொல்லுவோம். எல்லாரும் வெளியே தான் சார், பெரிய சார் அவர் வந்திருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி ராஜா. Thank you Jesus. Thank you Lord. ஒரு இயேசுவை நம்பி இருக்கிறோம் நாம் எல்லாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு தன்னுடைய அற்புதமான வழியை காமிப்பார். அவர் யாரையும் மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்கிற தேவன் இல்லை. உலகத்துக்கே ஒரே தேவன் நாங்கள் சொல்லுவோம். உலகத்துக்கே ஒரே தேவன், அது தேவன் பரமண்ட பரலோக தந்தை. அவருடைய குமாரன், ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியதுனால உலகத்தில் தொடர்ந்து பாவங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போது வந்து கொண்டு தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ பாவங்கள் எல்லாம் செய்து கடைசியில் வெளியே போகும்போது ஏதோ ஒரு சின்ன பாவம் வந்துடும். அந்த பாவத்திலிருந்து நம்மளை வெளியாக்குறதுக்கு நமக்கு ஒரு துணை வேணும்னா அது இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் சிந்திய அந்த ரத்தம் பேசும். ரத்தம் நம்மளை விடுதலை ஆகும். அந்த ரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தப்பட்டு பாவத்திலிருந்து வெளியே வந்து அந்த பாவம் நமக்கு இல்லாதபடி செய்து அந்த பரலோக சமூகத்தில் போய் நிற்கும் போது ஓகே உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, நீக்கப்பட்டது, நீ மனம் திரும்பினாய், மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும். நாம் செய்த பாவத்தையே திரும்பி செய்துட்டு இருக்கக்கூடாது. அதை விட்டுறணும். பாவம்னு தெரிஞ்சு அதை விட்டுட்டு இயேசுடைய நல்ல வார்த்தையை கேட்டு இயேசுவின் வழியில் வந்து சமாதானத்தையும் சத்தியத்தையும் தேவ அன்பையும் கொண்டு செல்லும் போது இயேசு நம்மளோட கூட இருக்கிறார். நம்மை காத்துக்கொள்கிறார். நமக்கு எல்லா விதத்திலும் அவர் தூதர்களை கொடுத்து காத்துக்கொள்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நன்றி. இயேசு நம்பி தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த இயேசு தெரியாததுனால நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கஷ்டம் எல்லாரும் வரும்போது கூட இயேசுவை கூப்பிடும். இயேசுவை கூப்பிடும் போது கஷ்டங்கள் நீங்கும். அவர் நல்ல தேவனாக இருக்க இயேசு நம்பி பிறந்திருக்கு. நான் இயேசு நம்பி பிறந்திருக்கிற ஒரு நல்ல பாடலை பாடுவோம். ஆராதனை முடிவை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிடுச்சு. நம்ம இயேசுவை நம்பி இருக்கிறதுனால இந்த ஒரு நல்ல பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் இயேசுவை நம்பி தான் வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாரையும் காப்பாற்றுறார். நல்ல தேவனை நன்றி ராஜா. இயேசையா இயேசை நம்பி தான் பிறந்திருக்கேன். இயேசை நம்பி தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசை நம்பி தான் நான் பிறந்திருக்கேன். இயேசை நம்பி தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசை நம்பி தான் நான் பிறந்திருக்கேன். இயேசை நம்பி தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்ல காதோரமா, இயேசு சொன்ன சொல்ல காதோரமா, இப்ப வந்து கேட்கிறமா. இயேசை நம்பி தான் நான் பிறந்திருக்கேன். இயேசை நம்பி தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்ல காதோரமா, இப்ப வந்து கேட்கிறமா. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். சேர்ந்து சொல்லுங்க. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்தேன் உள்ளே என்
ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன். பெற்ற தாயே தன் பலகனை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்னவர். இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன். இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்ப வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து அதுதான் நம்ம முதல்ல இந்த வசனத்துல படித்தோம். ஏசாயா 30:21 நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இதைதான் நாம் கேட்டோம். நமக்கு வழிகாட்டு நல்ல தேவன். இந்த வேதத்தை படித்தால் தெரியும், கதையாக இருக்கும். இந்த கதையில படித்தால் தெரியும் தேவன் எப்படி நீதி செய்கிறார், தேவன் எப்படி ஒவ்வொருத்தரும் விடுதலை செய்கிறார், தேவன் எப்படி ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறார். நிலையான ஆசீர்வாதம் இயேசுவிலிருந்து வருகிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒரு சில வசனங்கள் இந்த சங்கீதம் நாம் விட்டு போயிருக்கோம். சங்கீதத்தை படித்து 79 சங்கீதம் 79 படிப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 79 நான் வேகமாக படிக்கிறேன். இந்த சங்கீதம் ரொம்ப நல்ல சங்கீதம். இது கிரியை செய்யக்கூடிய ஒரு நல்ல சங்கீதம். ஆசாமின் சங்கீதம். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடர் மகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தையும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தையும் தண்ணீரையும் போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமானோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியை போல எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பற்றித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை தனி நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானே. உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்குபடி செய்யும். கட்டுண்டவனுக்கு பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அவர் உமது உயர் பலத்தினால் உயிரோடை காத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏளத்தனையாக அவர்கள் வழியிலே திரும்ப பண்ணும். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். தலைமுறை தலைமுறைகளாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நல்ல ஒரு சங்கீதத்தை கொடுத்து எங்களை காக்க ஆண்டவரை இருக்கிறேன் என்பதை உறுதி செய்திருக்கிறேன். நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே வரப்போற போதகரையும் ஆண்டவரே உமது இரத்தத்தினாலே மூடி ஆண்டவரே உமது நல்வார்த்தையை எங்களுக்கும் திருவார்த்தையை எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.